ஈரோடு விஜயமங்கலத்தில் விஜய் பேசின அந்த தெரிக்கிற மாதிரியான பேச்சு, நிறைய பேர் உளறல், காப்பி அடிச்சது, A4 ஷீட் இல்லைன்னா என்ன ஆகுறது, A4 ஷீட்டு காற்றுல பறந்துடுச்சுன்னா இவர் என்ன பண்ணுவார், பேப்பரை தேடிட்டு இருக்காரு, புலம்பி தள்ளிட்டாரு, யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வந்து ஒப்பிச்சுட்டு போயிட்டாரு, எல்லாம் ஏன்னா புலம்பி தள்ளிட்டாரு, விஜய் இது பண்ணிட்டாரு, எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை, இப்படியா சொல்லிட்டு இருந்தாலும் ஒவ்வொருத்தரா என்னென்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஈரோட்டில் பேசின அந்த ஸ்பீச் அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஜனநாயகன் படத்தினுடைய செகண்ட் சிங்கிள், அவ்வளோ ஒரு வைபான ஒரு செகண்ட் சிங்கிள் பாட்டே வந்து அந்த அளவுக்கு வந்து காணாமல் போச்சுன்னா அது காரணம் என்னது, அந்த ஸ்பீச் தாங்க வந்து அந்த அளவுக்கு தெரிக்க விட்டாச்சு. இதை மிகப்படுத்திலாம் சொல்ல வந்து திரும்பவும் சொல்கிறது தான் வந்து, அதை கூட நிறைய பேர் கேள்வி பண்ணிட்டு இருந்தாங்க. இது யாரோ கூட ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு வந்து, என்னங்க 500 கோடி விட்டு வந்து 500 கோடி விட்டு வந்தான்னு சொல்லிட்டு இருக்கீங்க வந்து, என்ன 500 கோடி விட்டு வந்து, பாவ சிதம்பரனார் கூட வந்து எல்லா கப்பலையும் விற்றுட்டு செக்கு எழுத்தாரு, அப்புறம் வந்து ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்து தான் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தாரு, அப்புறம் இவர் அதை பண்ணாரு, அவர் இது பண்ணாரு, யாராவது சொல்லிட்டு இருந்தாங்களா அப்படின்னா இது விஜயே சொல்லலையே. விஜய் எந்த மேடையிலையாவது நான் 500 கோடி சம்பளம் வாங்கினேங்க, 600 கோடி சம்பளம் வாங்கினேன், அதை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வந்துட்டேன், மக்களே என்னை பாருங்க, இல்லைன்னா என் கையில் கத்தியாக பணம் இருக்கும், உங்களுக்காக தான் சேவை பண்ண வந்திருக்கேன், சொல்லவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அதை தாண்டி அதை சுற்றி உள்ளவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் இருக்காரு, அவருக்கு அந்த 500 கோடி ரூபாயோட மதிப்பு தெரியும் வந்து, அவர் மேடைக்கு சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய அந்த குறிப்பாக அந்த ஈரோடு அந்த பொதுக்கூட்டம், மாநாடு, மக்கள் சந்திப்பு எதை வேணாலும் வச்சுக்கலாம், அது அவ்வளோ சீரும் சிறப்புமாக நடந்ததுக்கு மிக முக்கிய காரணம் செங்கோட்டையன் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. புரட்சி அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டு ஒரு பாஸ் விட்டு புரட்சி தளபதி அப்படின்னு சொன்னார்ல, தலைவர்னு சொல்ல வந்தது தான் வந்து அதுதான் அவர் சொல்றாரு, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, இப்போ புரட்சி தளபதி கூட இருந்துட்டு இருக்கு அப்படின்னு. இப்படியாப்பட்ட ஒரு ஆள் தாங்க சாமி உங்களுக்கு வேணும், வந்துட்டாங்க உங்கள் கட்சிக்கு, சரியாக பயன்படுத்திப்பாங்க. இது குறிப்பாக இந்த விஜயமங்கலம், இந்த விஜயமங்கலத்தில் இருக்கிற அந்த சாமி, அந்த ஊர் காவல் தெய்வம், அந்த தெய்வத்துக்கு வந்து ஒரு நன்றியை சொல்லிட்டு ஒரு பூஜையை பண்ணிவிட்டு ரொம்ப சிறப்பாக நடந்துடுச்சு, அதை பாருங்கள் ஒரு நன்றி கடனை நான் செலுத்திட்டேன் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்கிற இடத்துல இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஈரோடு கூட்டத்துக்கு முன்னாடி நிறைய பேருடைய சொன்னது என்னென்னா 5000 பேர் வருவாங்கப்பா, 6000 பேர் வருவாங்க, அப்புறம் செங்கோட்டையனே சொல்லுவார் வந்து 25,000 பேர் வருவாங்கன்னு, அப்புறம் 35,000 பேர் வருவாங்க. ஆனால் ஒட்டு மொத்தம் வந்த ஜனம் வந்து 1,00,000 பேர் வந்து, அந்த 1,00,000 பேரில் காலை டிஃபனு, காலை சாப்பாடை பல பேர் அவங்களே கட்டின்னு வந்து சாப்பிட்ருக்காங்க. இந்த புதிய தலைமுறை செய்தியில் தான் பார்த்தேன் நான் வந்து, அவங்களே சோறு கட்டின்னு வந்து சாப்பிட்ருக்காங்க வந்து. ஏன்னா இன்னைக்கு அரசியல் கூட்டம் நடத்துவதற்கு, கூட்டம் சேர்ப்பதற்காக எவ்வளோ செலவழிக்க வேண்டியதாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் வந்து. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வராதிங்கயா, நீங்கள் இருங்கப்பா, வீட்டில் இருங்கப்பா, QR கோடு வச்சாதான்ப்பா உள்ளே வர முடியும், போய் டிவிலையும் மொபைல்லையும் பார்த்துங்கப்பா, ஏன்பா இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லியும் இவ்வளோ கூட்டம், கட்டுக்கணக்கான கூட்டம், அந்த கூட்டத்தை அவ்வளோ நேர்த்தியாக கொண்டு வந்து அந்த விழாவை முடிச்சுட்டு, சிறப்பாக முடிச்சுட்டு அவர் அமுச்சு வச்ச பிறகு தான் செங்கோட்டையனை நிம்மதி பெருமூச்சு விட்டார். இது ஒரு விமர்சனமாக வருது. என்னன்னா, சரி ஈரோடு பெரியாருடைய மண், சுயமரியாதைக்காரர், சுயமரியாதையை பற்றி தான் நீங்கள் பேசியிருக்கிறீங்க விஜய், உங்கள் கொள்கை தலைவர் தான் பெரியார், ஈரோட்டுக்காரர் தான், ஆனால் அந்த சுயமரியாதையை உங்கள் தொண்டர்களுக்கு யாருக்காவது கொடுத்தீங்களா அப்படின்னு கேள்வி. என்ன அது புதுசாக இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணால், வந்த தொண்டர்கள்லாம் வந்து நிற்க வச்சுட்டாராம் விஜய் வந்து, யாருக்காவது நாற்காலி போட்டு உட்கார வச்சிங்களா அப்படின்னு. வந்தவங்களே அதை பற்றி கவலைப்படலையே சாமி, நீங்கள் சேர் போட்டிருந்தா என்ன ஆயிருக்கு வந்து, சேர் போட்டிருந்தா இதை விட. ஆனால் வந்தவர்கள் அந்த வெயில்ல அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துட்டு அதை பார்த்துட்டு கிளம்பி போயிருக்காங்க அப்படின்னா விஜய் மேல் உள்ள ஒரு அன்புன்னு கூட சொல்லலாம், அந்த அன்போட வெளிப்பாடு. ஏன்னா இந்த விமர்சனம் வரதான் செய்யும். சரி இவர் தான் கொடுக்கல சுயமரியாதை, ஈரோடு மண், நாங்கள் வரல சாமி, எங்களை வந்து உட்கார வைக்கல, இவங்க சேர் போடல, நாங்கள் கிளம்பி போகிறோன்னு போயிருக்க வேண்டியதான கூட்டம் வந்து. உள்ளே இருக்கிற கூட்டம், வெளியே இருக்கிற கூட்டம், ரோட்டில் இருக்கிற கூட்டம், கூட்டம்னு இதுக்கு ஏன் சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் அண்ணா வந்து யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, யாரும் எங்கள் சொத்துன்னு யாரும் சொல்ல முடியாது, அவருக்கு எல்லாருக்கும் பொதுவானவர்னு சொன்ன உடனே அதிமுக காரங்களுக்கு பூரா வந்து கப்பன்னு கோபமாகி போச்சு வந்து. ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு, ஊர்க்குருவி பருந்தாகாது, மொத்தத்தில்
விஜய் வந்து ஒரு ஊர்க்குருவி, அதிமுக ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்தில் இன்றைய வரைக்கும் பல பேர் வந்து இலப்பாரி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் அண்ணாவுடைய முகமுடியை நீங்க போட்டுக்கிட்டா நீங்க எம்ஜிஆர் அண்ணா ஆயிடுவீங்களா? இந்த மக்கள் நம்பிடுவாங்களா? ரெட்டை சின்னத்துக்கு அதிமுக ஓட்டு போடணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டானா போட்டே தீருவான் அப்படின்னு. நீங்க திமுக தாண்டி அதிமுக தான் பயங்கர கலக்கமாயிட்டு இருக்கிறது. ஏன்னா அந்த கட்சி ஏறக்குறைய அப்படியே வாஷ் அவுட் பண்ணி தாவேகா வந்து அதிமுகவை மாத்திடுவார் பொழுது. இதுக்கு மூளையா உள்ள இறங்கி இருக்கிற ஆள் வந்து செங்கோட்டையன்ற மாற்று கருத்து கிடையாது. அந்த இவங்க இருக்காங்க நிர்மலா பெரியசாமி, செய்தி வாசிப்பாளர், இப்போ அதிமுகவில் வந்து செய்தி தொடர்பாளர்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, தம்பி விஜயை வந்து இந்த பேப்பர் இல்லாமல் பேச சொல்லுங்களேன் பார்க்கலாம். எவ்வளோ பேர் சொல்லுவீங்கன்னு தெரியல. வந்து பேப்பர் இல்லாமல் பேச சொல்லுங்களேன் பார்க்கலாம். அவங்க கொள்கை தலைவர்களை யாராவது ஒருத்தரை அவராக யாரும் எழுதி கொடுக்காம அவராக பேச சொல்லுங்க, பேச மாட்டார். இப்படி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பூரா டிக்கெட்டு ஆடிக்கிட்டே இருக்குது. வந்து அது காரணம் என்னன்னா என்றைக்கும் இல்லாத, ஏன்னா விஜய் வந்து இப்படி தான்பா பேசுவார், இவ்வளோ தான் சாப்பிட்டா பேசுவார், 3 நிமிஷம் பேசுவார், 6 நிமிஷம் பேசுவார், அவரே சொன்னார் 9 நிமிஷம் பேசுவார், மெதுவாக பேசிட்டு போயிடுவார். வந்து அவர் வந்து நாகரிக அரசியல் செய்கிறவர், வந்து அவர் வந்து படித்தவர், அதனால் வந்து இவ்வளோ தான் பேசுவார் அப்படின்ற பொழுது இறங்கி ஆவேசமாக பேசினோடனே அதுக்கு ஒரு விமர்சனம். நான் இந்த ஊன்னு கத்தி பேச மாட்டேன், ஆவேசமாக பேச மாட்டேன், நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னா அப்படி இருந்த ஒரு நபரை ஆவேசமாக்கிட்டீங்க, ஒரு மனிதனை ஆவேசமாக்கிட்டீங்க. ஏதோ ஒரு தாய்லாந்தில் ஒரு நியூஸை படிச்சேன். வந்து புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இது தாய்லாந்தில் எவனோ ஒருத்தன் வந்து புளியை வந்து பட்டினி போட்டு அடின்னு அடித்து அதை புல்ல தின்ன வச்சுட்டானா. இதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு நல்ல ஒரு சாப்பிட்டான ஒரு மனிதனை நீங்கள் வந்து திரும்ப 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 பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கொந்தளிச்சு தான் போயிடுவாங்க. வந்து ஆக்ரோஷமாக பேசி தான் ஆகணும். கரூர் சம்பவத்திற்கு பிறகு 83 நாள் கழித்து தமிழ்நாட்டிற்குள் பொதுவெளிக்குள் விஜய் வந்திருக்கிறார். விஜய் வந்தவுடன் இவ்வளோ பேர் கூட்டம், எங்க ஒரு 35,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னா எங்க பார்த்தாலும் தலையா இருக்குதுன்னா அப்ப என்ன அமுக்க பாக்குறீங்களா, என்ன ஒடுக்க பாக்குறீங்களா, தாவேக்காவை முடிக்க பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்காதுங்கன்னு அந்த ஆவேசமான ஸ்பீச்சு அதை சீமானுடைய தம்பிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து ஏன் சாமி எங்கள் அண்ணன் பேசுறதெல்லாம் எடுத்து காப்பி அடிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதே வேலையாக போச்சு உங்களுக்கு. வந்து எங்கள் அண்ணன் இப்போ எப்போ பேசிட்டாரு, இதெல்லாம் அப்போ பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. கட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்கள் தான் வந்து பெரிய ஒரு கலக்கத்தில் இருக்காங்கன்ற மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பாக கலக்கத்தில் இருக்காங்க. ஒரு இளைஞருடைய பட்டாளத்தை எப்படி சீமான் வந்து ஆரம்பகட்ட காலத்தில் கொண்டு வந்தாரோ அப்படியே கொண்டு வந்தாரோ, சீமானுடைய பேச்செல்லாம் நான் அப்படி ரசிச்சிருக்கிறேன். நடந்து அப்படியே ஒட்டுமொத்தமாக மாறின உடனே தம்பி 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 தம்பின்னு சொல்லியிருந்தவர் விக்ரவாண்டி கூட்டத்தை பார்த்த பிறகு என்னடா அரசியல் பண்ற நீ, ஆச்சாடா போச்சாடா நீ, வந்து ரோட்ல நின்றுனா தண்ணியில் அடிக்கண்டா அப்படி இப்படி மாணவரே பேசுறது வெறுப்பு என்னன்னா, அடாடா நம்முடைய கேங்க்ல இருந்து பல பேரை வந்து இந்த நபர் இழுத்துட்டார் பொழுது என்ன பண்றது நாம அப்படின்ற கதையா இங்க மாறி போச்சு. இதெல்லாம் தாண்டி சரி டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, டிஎம்கே வெர்சஸ் டிவிகேவா, இதுதானா? நீங்க கட்சி நடத்துறீங்களா, கண்காட்சி நடத்துறீங்களா அப்படின்னு விஜய் பேசுறதுக்கு துணை முதல்வர் உதயநிதி அவர்கள்ட்ட கேட்குறாங்க பத்திரிகையாளர். அவர் ஒரே வார்த்தையில் சொல்றாரு, அவரை வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க, ப்ரெஸ் முன்னாடி அவரை பேச சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் நான் அப்படின்னு. அவர் ஒரு பக்கம். அமைச்சர் சேகர் பாபு, எங்கள் கட்சி வந்து பவள விழா கண்ட கட்சி, பால்வாடி கட்சிக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, கிளம்புங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் மீறி விஜய் பேசின அந்த ஸ்பீச் இருக்குல்ல, வந்து குறிப்பாக வந்து அதில் யாரோ ஒருத்தர், அவர் பேர் என்னன்னு குறிப்பிட்ட ஒரு தலைவர் தான் நினைக்கிறாங்க, என்ன சொல்கிறாரு, வீட்டுக்கு ஒரு பட்டதாரின்றார் விஜய். ஆனால் அவங்க அப்பா ஒரு சினிமா டைரக்டராக இருக்க வச்சு அவருடைய செல்வாக்கில் சென்னையில் உள்ள லயலா காலேஜில் அவருக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்தாரு படிக்கிறதுக்கு. ஆனால் அந்த படிப்பை, அந்த டிகிரியை முடிக்காமல் சினிமாவுக்குள்ளே ஓடி வந்தவர் தானே இந்த விஜய். அவரே டிகிரி முடிக்கல அப்படின் போது வீட்டுக்கு ஒரு டிகிரி படித்தவங்களை எப்படி உருவாக்க போகிறாரு, ஒரு பட்டதாரியை உருவாக்க போகிறாரு? ஏங்க எதுக்கு வந்து எதை முடிச்சு போடுறீங்க? வந்து காமராஜர் கூட தான் படிக்காதவர், ஆனால் இன்னைக்கும் கல்வியில் சிறந்த தலைவர் அப்படின்னு காமராஜர் தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ சோறு போட்டா நீ பள்ளிக்கூடத்துக்கு வருவியா அப்படின்னு அங்கே இருக்கிற மாடு மேய்க்கிற பையனை கேட்குறாரு. அவரு வருவானோன்னு போடுங்க சோத்தன்றாரு. வந்து அதான் அந்த மதிய உணவு திட்டம் தான் சத்து உணவு திட்டமாகி இன்னைக்கு வந்து முட்டை போடுற அளவுக்கு ஆயிருக்குது. வந்து
இதுக்கு எதை கொண்டு வந்து லிங்க் பண்ணணும்னு தெரியவே இல்லை வந்து. சரி ஓகே, அரசு பள்ளிகள் இத்தனை மூடிட்டாங்க அப்படின்னு விஜய் வந்து ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறார். வந்து கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்கிறாரு, செங்கோட்டையன் அவர் தான் வந்து கல்வி அமைச்சராக இருந்தார் இதுக்கு முன்னாடி தான். அப்போ அந்த சமயத்தில் அப்போ அதிகப்படியான ட்ராப் அவுட் அவருடைய கல்வி அமைச்சராக இருக்கும்போது தான். அதனுடைய புள்ளி விவரத்தை நான் எடுத்து அடிக்கட்டுமா? கரண்ட்டு விஷயத்தை பேசுங்க சாமி. அவர் சொல்கிறாரு, அதை சொல்கிறதுக்கு வந்து ஒரு கவுண்டர் கொடுங்க. ஏன் இதெல்லாம் கொண்டு வந்து லிங்க் பண்ணுறீங்க? இதெல்லாம் தாண்டினா தாவேக்காவை அப்படியே எல்லாரும் தான் வந்து, நான் திரும்பவும் சொல்கிறது தாங்க வந்து, நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு பிரிக்க விரும்பலை. அடிச்சுக்கிறோமோ பிடிச்சிக்கிறோமோ சண்டை வருதோ நமக்குள்ளே இருக்கட்டும். அதை தாண்டி புதுசாக ஒருத்தன் உள்ளே வந்துடக்கூடாது. திரும்ப வந்தால் ஒரு நிறுவனத்துலேயோ ஒரு ஒரு ஆஃபீஸ்லேயோ வேலை பார்க்குறீங்கன்னா புதுசாக ஒருத்தர் உள்ளே வந்தால் அந்த நபரை வந்து பாலிடிக்ஸ் பண்ணி வெளியே அனுப்புறது தான் பார்ப்பாங்க. ஏங்க நம்ம கிண்ணத்திலே கை வைக்க வந்துட்டானே அப்படின்னு. அது மாதிரி முதல்ல ஆரம்பத்தில் விஜயோடைய அந்த வருகை இருந்தது இல்லை, எக்ஸ் வலைதளத்தில் கட்சி ஆரம்பித்த போது, இவர் என்னப்பா அந்த பாக்கியராஜ் டி ராஜேந்தர் இது மாதிரி அந்த லிஸ்ட்டில் வந்து இவர் சும்மா வருவார், கட்சியும் ஆரம்பிப்பார், எதுவும் எக்ஸ் வலைதளத்தில் இவரெல்லாம் தாங்க மாட்டார், கிளம்பி போயிடுவார்னு போது அடுத்தடுத்த நிகழ்வுகள், அடுத்தடுத்த கூட்டங்கள், அதை தாண்டி விக்கிரவாண்டியில் மதுரையில் வந்த அந்த கட்டுக்கடங்காத கூட்டங்கள் தான் அப்படியே டோட்டலாக வேற ஒருத்தர் மாறிச்சு. இப்போ வந்து வரட்டமே என்ன வந்து விஜய்க்கு என்ன தெரியும், வந்து அவருக்கு என்ன இது பண்ண தெரியும்? ஸோ ஒரு ஃப்ளோவாக பேச சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிலாம் பேசிட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதைத்தான் விஜய் என்னன்றாரு, 2 பேருக்குள்ள தான் போட்டி எங்களுக்கு, இன்னொரு கட்சியை நான் வந்து அதில் வந்து கணக்கிலே சேர்க்கலன்ட்டார். இன்னொரு கட்சியை நான் கணக்கிலே சேர்க்கல அப்படின்ட்டு, இன்னொரு கட்சி தலைவர் பேசுறத நான் கணக்கிலே எடுத்துக்கலன்ட்டார். வந்து அவர் என்ன வேணாலும் பேச மாட்டோம், அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாதுன்ட்டு. இதெல்லாம் மீறி 2026 எலெக்ஷனில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய செல்வாக்கையும் விஜய் கொடுப்பார் என்பதில் பலருக்கு வந்து கள்ள விதமான எதிர்பார்ப்பு உண்டாகிறது என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அசால்ட்டாக ஒருத்தர் அப்படி விட்டோம், அசால்ட்டாக ஒருத்தரை விட்ட நபர் வந்து இப்படியாப்பட்ட ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறாரே அப்படின்ற ஒரு பயம்தான். அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் அங்கங்கங்கங்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் வந்து நாஜில் சம்பத் கூட முதல் நாள் ஏதோ பனையூரில் நடந்த கூட்டத்தில் சொல்கிறார். வந்து உண்மையாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு வேலையை விட்டுறதுக்கு ஒரு 50,000 ரூபா 1 லட்ச ரூபா வேலையை விட்டுறதுக்கு அவன் தயங்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அந்த வேலை நிறுவனத்தில் தவறாக சொல்ல, அந்த வேலை நிறுவனத்தில் கையில் விட்ட வேலையை தலையில் விட்டு செஞ்சுட்டு இருக்கானா அந்த கூலி தான் காரணம். அப்படியாப்பட்ட ஒரு நபர் இங்கே ஒரு படத்துக்கு 250 கோடி அப்படின்னா அதனுடைய தொகை என்ன ஆச்சு? வந்து அதை நான் விட்டு வர அப்படின்னு சொன்னால் 1000 பேர் 1000 கேலி பேசிட்டான். அதை பற்றி கவலையே கிடையாது. அதை சொல்வதற்கு ஒரு பெரிய தில்லு வேணும். அதை தாண்டி இந்த இளைஞர்களுடைய செல்வாக்கு மிகப்பெரிய விஷயம். வந்து அந்த செல்வாக்கை தான் விஜய் பெற்றுள்ளார் அப்படின்ற. சரி, ஈரோடு மீட்டிங் முடிஞ்சது. அடுத்தது எங்கே அப்படின்னா சேலம் தான். வருகிற 30ஆம் தேதி விஜய் சேலத்தில் வந்து பேசுவதற்கான அனுமதி கேட்டுள்ளார்கள். வழக்கம்போல் நிபந்தனைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வாட்டி சேலத்தில் வந்தே ஆகணும். ஏன்னா சேலத்தில் போன வாட்டியே அனுமதி கேட்டு ரொம்ப குயிக்கான பீரியடில் வந்து அனுமதி கேட்குறீங்க, கொடுக்க முடியாது, மறுத்தாச்சு. இவ்வளோ கேப் ஏன் விஜய் விடுறாரு? சீக்கிரமாக அவருடைய பிரச்சார பயணத்தை, மக்கள் சந்திப்பை காட்டிக்கிட்டே இருந்தால் தானே, முகம் காட்டிக்கிட்டே இருந்தால் தானே மக்கள் மறக்கவே மாட்டாங்க. ஈரோட்டில் பேசின ஸ்பீச்சை தாண்டி ஒரு ஸ்பீச் அவர் கொடுத்தே ஆகணும். அது A4 ஷீட்டில் எழுதுறாரோ துண்டு பேப்பரில் வச்சு எழுதுறாரோ, ஸ்பீச் தானே. மக்கள் வரவேற்கிறாங்கல்ல, மீடியாக்கள் கொண்டாடுதில்ல, மீடியாக்கள் கைதட்டுறாங்கல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் மீறி ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி, ஜனவரி 9ஆம் தேதி வரப்போகிறது. அதற்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் என்பதை அடுத்த வீடியோவில் உங்களிடம் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.